Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் பாத்தீங்கன்னா கடலை பருப்பு மட்டுமே வச்சு ரெடி பண்ணிருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். குழந்தைகளுக்கு நீங்க தாராளமா கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்வீட் பாத்தீங்கன்னா வாயில வச்ச உடனே கரைஞ்சு போற அளவுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து இதை ஒரு 2 மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சிருக்கேன். இப்போ இது நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இந்த தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு வந்துடலாம். இப்போ அந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துட்டு அதுல இந்த கடலை பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது நல்ல பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா நல்லா அரைப்படாது. தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் சரியா அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் கடலை ஊற வச்சிங்களோ அதே கப்புக்கு அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம நல்லா காய விட்டுடலாம். இந்த சர்க்கரை மொத்தமாக நல்லா கரைஞ்சி வரட்டும். இதில் மண்ணு தூசு அழுக்கு எல்லாமே இருக்கும். இதை வடிகட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்க கொஞ்சம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் சரியா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம நெய் சேர்த்தாச்சு. நெய் கொஞ்சம் நல்லா உருகி வரட்டும். பாருங்க உருகினதுமே இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்கணும். இது எதுக்காகனா அந்த நம்ம கடலை பருப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது எல்லாம் கம்பைன் ஆகி வரும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு சேர்த்துட்டு இதை நல்லா இந்த நெய்யிலே வறுத்துக்கோங்க. இது நல்லா வேகணும். இந்த நெய்யிலே இந்த மாதிரி நல்லா வெந்து வரது வரைக்கும் நீங்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதை சேர்த்துடலாம். எல்லா கடலை பருப்பு விழுதையுமே சேர்த்துக்கோங்க. இப்ப சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த நெய்யிலே பாத்தீங்கன்னா இந்த கடலை பருப்பு பேஸ்ட் நல்லா வெந்துடும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பாகு சேர்த்துடலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா வெந்துடும். இதோட கலர் வெந்து வரும்போது நல்லா சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்ப பாருங்க ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கூட இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா இந்த கடலை பருப்பு நல்லா வெந்துடும். பாருங்க இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இது மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த சர்க்கரையை வடிச்சு இதுல ஊற்றணும். இதுல நிறைய தூசு அழுக்கு இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வடிகட்டி நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இந்த பாகுல பாத்தீங்கன்னா நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணும். அங்கங்க கட்டி கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க மிக்ஸ் பண்ணி விட நல்லா எல்லா பக்கமும் ஈவனா மிக்ஸ் ஆகி வந்துடும். அதனால இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதுல நெய் சேர்க்க போறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நம்ம கொஞ்சமா சேர்க்கணும். அப்பதான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து பண்ணும்போது நல்லா வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக சீனி யூஸ் பண்ணலாம். ஆனால் அது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் உடம்புக்கு கேடுதல் இருக்க மாதிரி இருக்கும். இது கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதில் நான் கலருக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது இனிப்பு இருந்தாலும் கொஞ்சம் கலருக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். இனிப்பு தாராளமாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கூட நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இதை நீங்கள் ஸ்வீட்டாகவும் சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொழுக்கட்டைகளில் பூரணம் நம்ம ரெடி பண்ணுவோம்ல அதுக்கு உள்ளே வைக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங்காக கூட நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் கூட நம்ம இதை வச்சிருக்கலாம். வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா நட்ஸ் சேர்த்துக்கோங்க. எந்த நட்ஸ் வேணா நீங்க சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமா பாதாம் மட்டும் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி 2-3 வாட்டி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க நம்மளோட சுவையான இனிப்பு ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு. இன்ஸ்டன்டா நீங்க இது ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர். பாய்.